அதாவது நான் இளைஞனை வந்து ஏன் இப்படி நம்பிக்கையோடு சொல்கிறேன்னாக்கா, நிறையா ஃபங்க்ஷன்ஸு கிட்டத்தட்ட 500, 600, 700 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த இளைஞனை நம்பி தான். அதுலேயும் நிறையா பேர் நான் தான் சொல்லணே 6000 பேருக்கு மாணவர்களுக்கு பாஸாக இருந்தோம். அது பிறகு ஒரு 60 ப்ரொஃபஸர்ஸ்க்கும் பாஸாக ஒரு 3 வருஷம் இருந்தோம். அதில் தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அப்போது நிறைய பேர் மாணவர்கள் இருப்பாங்க. அதுலேயுமே உண்மையாக உழைக்கிற மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் சமூக சோஷியல் ஒர்க்கில் நல்லா வந்து டேலண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற சில பேர் இருப்பாங்க. அவனை தூக்கிட்டோம்னாக்கா அவன் ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிடுவான். அப்படி மாணவர்கள் நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப சில பேரை செலக்ட் பண்ணுவான். அப்போ அவன் சோடையே போனது கிடையாது. என்னை ஐயோ இவனை ஏன்டா செலக்ட் பண்ணோம், இது முடிச்சு கொடுக்கலையே அப்படின்னு எனக்கு போனதே கிடையாது. நான் தான் சொல்கிறேனே 500, 600 ஃபங்க்ஷன்ஸ் நடத்தியாச்சு. எல்லாம் மாணவர்களை நம்பி நாம் பண்ணது தான். மாணவர்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணி அவனுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிலாம் பக்காவாக இருக்கும் சார். ஒன்று சொல்லிட்டோம்னா இப்படி பண்ணுறான்னாக்கா அவன் பண்ணிடுவான். க்ளீனாக பண்ணி எனக்கு என்னை அந்த 3 வருஷத்தில் இன்னும் கூட அந்த நமக்கு அந்த பேர் இருக்குன்னாக்கா, அவர் பேரில் நல்லா நடந்தது அப்படின்னு பேர் இருக்குனாக்கா, அந்த எல்லா க்ரெடிட்டும் நான் சும்மா டீம் லீடர் தான். அதை ஆர்கனைஸ் பண்ண அந்த மாணவர்களை இளைஞர்களை தான் சாரும். அதனால் தான் நான் இளைஞர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன். அவனை சரியாக வழி நடத்தினோம்னா அவன் கெட்டிக்காரன் சார். அவன்